இன்னைக்கு நேரம் இல்லை. எவ்வளோ என்னைக்கு விட்டா 5 மணி நேரம் நான் பேசுவேன். ஏன் திமுக வரக்கூடாது? அந்த வாக்குறுதி கொடுத்தானுங்க பாரு, வாக்குறுதி கொடுத்து அதில் ஒன்றுத்த கூட நிறைவேற்றலை. இப்போ கூட சொன்னேன், நான் விருதாச்சலம் மாவட்டம்னு சொன்னேன். இதே வாக்குறுதி என்ன கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கடலூரை 2ஆக பிரிப்போம், விருதாச்சலம் மாவட்டத்தை அறிவிப்போம், தஞ்சாவூரை 2ஆக பிரித்து கும்பகோணம் மாவட்டத்தை அறிவிப்போம், திருவண்ணாமலை மாவட்டத்தை 2ஆக பிரிப்போம், கோயம்புத்தூர் 2ஆக பிரிப்போம், சேலத்தை 2ஆக, மதுரை 2ஆக, பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் 2ஆக பிரிப்போம். இது வரைக்கும் 4.5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தை கூட பிரிக்கவில்லை. ஏன் பிரிக்கல? ஏன்னா இந்த அமைச்சர்களுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கணும். அதுவும் நம்ம எத்திராஜுலு வஜ்ரவேலு இவருனா திருவண்ணாமலையுடைய சிற்றரசர். அவர் இன்னொரு 6 மாசம் தெரிய போகுது. அப்போ இவங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு மாவட்டத்தை பிரிக்கணும்னா நிர்வாகத்திற்காக. இப்ப இங்க விருதாச்சலத்திலிருந்து நீங்க கடலூருக்கு போகணும். அதனால இதையெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கணும். இதே போன்ற எத்தனையோ வாக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம் பண்ணானுங்களா? கீழ்ச்சானுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து மாதம் நாங்கள் மின் கணக்கு எடுப்போம், மின் கணக்கெடுப்பை மாதம் எடுப்போம். மாசம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா உங்க மின் கட்டணம் பாதியா குறையும். நீங்க 3000 ரூபாய் கட்டினீங்கன்னா மாசம் கணக்கெடுப்பு நடத்தினா 1500 இல்லை 1700 ரூபாய் கட்டினா போதும். ஏன்னா அதுக்கு ஸ்லாப் இருக்கு. 2 மாசம்னா ஸ்லாப் அதிகமாகும், 1 மாசம்னா கம்மியாகும். ஆனா அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு கேட்டா ஏன் மாசம் மின் கணக்கெடுப்பு நடத்தலைன்னா நாங்க ஸ்மார்ட் மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க போறோம். அப்புறம் எதுக்கியா நீ சொன்ன? நீ ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா இன்னும் 3 வருஷம் ஆகும். இன்னும் சரியான லஞ்சம் கொடுக்கல. அவங்க ஒரு டெண்டர் விட்டானுங்க, சரியா காசு வரல, அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டான். ஆக இதெல்லாம் சொல்றான் பாரு. செங்கல் திருட நேற்று கூட நான் போனேன் கடலூர்ல, போய் செங்கலை காமிச்சேன். நான் என்ன செங்கலை காமிச்சேன்? கடலூர்ல மருத்துவக் கல்லூரி நாங்க தொடங்குவோம்னு சொன்ன திமுக உதயநிதி ஸ்டாலின் வந்து செங்கலை காமிச்சார். நாங்க அடிக்கல் நாட்டினோம், அண்ணா திமுக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரி கட்டல. இன்னைக்கு மட்டும் நீ என்ன கீழ்ச்ச கட்டினீங்க மருத்துவக் கல்லூரி? இல்லையே. இப்படி ஒன்னொன்னு 4.5 ஆண்டு காலம் எவ்வளோ பெரிய ஒரு பதவி அது. முதலமைச்சர் பதவினா எவ்வளோ செய்யலாம், மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்யலாம். ஆனா முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே அவருக்கே தெரியாது. 2 மணி நேரம் வருவார், ஷூட்டிங் வருவார் தினம் காலையில் 2 மணி நேரம் வருவார். அப்புறம் அவங்க சொல்லுவோம் ஒருத்தர் ஆக்ஷன் கேமரா டேக், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கட், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார். ஏதோ எழுதி கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு போயிடுவார். அவருக்கு என்ன அதுவும் தெரியாது. இதுதான் இந்த கன்றாவி ஆட்சி தான் நடக்குது தமிழ்நாடு. நாடக ஆட்சி, டிராமா நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்றேன், பெண்கள், பெற்றோர்கள், பெண்கள், உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஞாபகம் வச்சுங்க. எலெக்ஷன்ல பூத்துக்கு போனானா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் திமுக ஐயோ வேணாம். எனக்கு ஒரு ஆசை, இந்த கடலூர் மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது, 9 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? நிச்சயமா முடியும். உங்களால முடியும், முடியாதது எதுவுமே கிடையாது. நிச்சயமா முடியும். எல்லாமே அதில் சிந்திக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு நான் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறேன். நான் அதில் 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தது. திமுக அதில் என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தான்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக நாங்கள் உயர்த்துவோம். இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு? மொத்தத்தில் 85 லட்சம் பேர் அந்த 100 நாள் வேலை வாய்ப்புக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் 75 லட்சம் பேருக்கு தான் வேலை அதில் பயன்படுத்துகிறாங்க, அது வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் 30 லட்சம் பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ நாள் வேலை கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் இந்த வருஷம் முழுக்க 9.5 நாள், வெறும் 9.5 நாள். 45 லட்சம் பேருக்கு வெறும் 9.5 நாள் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ? 150 நாளுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். இப்படி ஒவ்வொன்றாக பொய்ய சொல்லியே உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இந்த திமுக காரங்க. போதையா ஆட்சி செய்து நாசப்படுத்தியது போதும், இவர்களை அகற்ற வேண்டும்.